திட்டம் ஆவாச யோஜனா கடந்த 10 ஆண்டுகள்ல 4.21 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் ஆவாச யோஜனை பயனாளிகள் பயன்பெற்று இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக PM கிசான் யோஜனா இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக கொடுத்தது. விவசாயம் வந்து நம்முடைய அதாவது IT இருக்கட்டும் மற்ற எந்த தொழிலா இருந்தாலும் விவசாயம் இல்லைன்னா நம்ம கையை வைக்க முடியாது. விவசாயம் சேர்த்து கால வச்சாலே நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பாரத பிரதமர் இந்த கொரோனா காலத்தில் வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 பிரிவா பிரிச்சுருக்காங்க. 2000 இது நேரடியாக அவருடைய வங்கி கணக்குல போற மாதிரி. ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஏதோ திட்டத்துல வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது கொடுக்குறாங்கன்னா இங்க உள்ள என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு போட பாக்கிதான் பயனாளிக்கு போகுது. ஆனா பாரத பிரதமர் அது மாதிரி இல்ல, எந்தெந்த திட்டங்களை நேரடியா பயனாளிக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு திட்டம் கட்டமைத்திருக்கிறார். அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் 5 வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா நேற்றைய தினம் வந்தே மெட்ரோ ட்ரெயின் நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்துல உருவாக்கி இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றா சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடியது. இது எப்படி சொல்ற தேர்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாம இது சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடியது. குறுகிய தூரம் இங்கிருந்து காட்பாடி, இங்கிருந்து வேலூர், இங்கிருந்து செங்கல்பட்டு, இங்கிருந்து திண்டிவனம் அப்படிங்கிற தூரத்துக்கு குறுகிய நேரத்துல அதாவது பயணிக்கக்கூடியது. இங்க நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது 2 மணி நேரம் ஆகக்கூடிய நேரத்தை வந்து ஒரு 1.5 மணி நேரமா குறுகிய நேரத்துல வந்தே மெட்ரோ ட்ரெயின்களை நம்ம உருவாக்கி இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து இது வந்து சோதனை ஓட்டம் நடத்திருக்காங்க. 110 கிலோமீட்டர் வேகத்துல சோதனை ஓட்டத்தில் நடத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 24-25 பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்முடைய பாதுகாப்பு நம்ம இங்க வந்து நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா எல்லையில நம்முடைய ராணுவர்கள் நமக்காக 24 நாளும் பங்கெடுத்து பார்த்துக் கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக எந்தெந்த திட்டங்கள் இது மாதிரி எந்தெந்த பல திட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்முடைய மக்கள் வந்து சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இருந்து 40 MP போயிருக்காங்க, என்ன போட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க வட்டி வடை பச்சி போன்றா ருசியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ருசியா வேணும்ன்றது அவங்களுக்கு எண்ணமா இருக்கு. மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இங்க வந்து கொண்டு போய் கேட்க போறீங்க. பாத்தீங்கன்னா இப்ப தொடங்கின திட்டத்தை பத்தி பட்ஜெட் விளக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து பேசக்கூடிய நேரம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அமளியில் மட்டுமே தான் செய்யறாங்க. என்ன கோரிக்கை வைக்கணும் அதை கேட்கறது இல்லை. ஏன்னா இவங்க எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க, மக்களுடைய தேவையை கேட்கதான் அனுப்பிச்சிருக்காங்க. மக்கள் தேவையை கேட்க போகிறார். வெறும் எப்படி சொல்றது அமளி பேசக்கூடியதுக்கு எதிராக வைக்கணும். அதுதான் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க மக்கள் தேர்தலுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முறை நம்ம 54 சட்டமன்றத்துல 34,000 வாக்குகளை கொடுத்த அத்தனை பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2024 தேர்தலில் இன்னொரு 1.5 வருஷம் தான் இருக்கு. எண்ணற்ற வாக்குறுதிகள் தந்த திமுக அரசு. ஆனா எத்தனை திட்டங்கள் மக்களுக்காக சேர்ந்தது என்று நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற சீர்கேடு அன்றைய தினமும் நம்முடைய காவல்துறைகளுக்கு ஒரு நிம்மதியில்லாத பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூட அச்சத்தோடு வெளியே செய்கிறார்கள். சட்டப்பேரவை சீர்கேடு அவ்வளவு மோசமாக இருக்கு. இது எதிர்காலத்தில் இது மாதிரி இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் வருகிற 2024 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் முன்னாள் அணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய் கொடுத்த தமிழுக்கு நன்றி வணக்கம்.